இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எபிசோடு சிறகடிக்காசை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு மாதிரி குதூகலம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு பக்கம் விஜயா வெறுப்பேற்றுற மாதிரி இந்த பூக்கடையை தூக்கி எறியணும், அந்த இடத்துல இவங்களை துரத்தி விடணும், முத்துவையும் மீனாவையும் அப்படின்னுட்டோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ருதி அண்ட் ரோஹினி இவங்க குழந்தை மனோஜ் ரவி குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாடுறதுக்கு விளையாட்டு ரூம் கட்டணும்னாங்க. அதாவது குழந்தை மேலே கூட வெறுப்பு, பிறக்காத குழந்தை மேலே தன்னுடைய சொந்த பேரப்பிள்ளை மேலே கூட வெறுப்போடு இருக்காங்க விஜயாவோட இவ்வளோ வெறுப்புக்கு என்ன காரணம், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இது கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க தலையில் அவர் எந்த தப்பும் பண்ணல முத்துன்னு விழும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எபிசோட் முடியும் போது கார் கீழே வரைக்கும் போயிடுச்சு, மேலே போவாரா, போய் இந்த கடைசி நிமிஷத்தை சீரியல்லாம் சொல்லுவாங்கல்ல, போய் பார்ப்பாங்களா மாட்டாங்களா கடைசி நிமிஷத்தை தப்பிக்கிற மாதிரி ரோஹினி பியூட்டி பார்லராக வித்துட்டாங்க. பேர் அங்கே விஜயா பியூட்டி வேர்ல்டு இல்லை, விஜயா பேச்சுக்கு ஒரு தடவை மூச்சுக்கு ஒரு தடவை சொல்லிருக்காங்க. மருமக ரோஹினி அவ ஆரம்பிச்சிருக்க பார்லருக்கு என் பேர் வச்சா அது பெருமை, இந்த பூக்கடைக்கு போய் இந்த 1.5 பேர் அதை கடைக்கு போய் என் பேர் வச்சா அதில் என்ன பெருமை அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை இப்போ அவர் பார்ப்பாரா மாட்டாரான்னு பார்த்தா முத்து அதை பார்த்துறாரு. அதை பார்த்ததுனால தான் நேராக வீட்டுக்கு வீட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு கமுக்கமாக ஒன்றும் தெரியாத மாதிரி வர மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது இவளும் மனோஜும் 2 பேரும் அவ்வளோ பொய்களை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போனாலும் 1000 போய் வீட்டுக்குள்ளே 1 லட்சம் போய் சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமே நடக்காத ரொம்ப அப்பாவி பிள்ளைங்களாட்ட இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட. இந்த சமயத்தில் இதுக்கு பிறகு தான் இப்போ கடைசியாக நானும் வந்துடுறேன், கல்லால் உட்காடுறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கடைசியாக உண்மை உடைய போது இவர் டேரெக்டாகவே சொல்ல போகிறாரு. என்ன அப்படின்னா பார்லர் உங்கள் பேரில் இல்லை, விஜயா பியூட்டி வேர்ல்டு அங்கே இல்லை, அங்கே வேற ஒரு கடை தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அதை விஜயா எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா கண்டிப்பாக ரோஹினி சமாளிக்க அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் மாற்றி இல்லத்தை நான் எந்த நினச்சேன்னா ஆன்ட்டி அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கேட்டாங்க, உங்கள் மனசு கஷ்டப்படும் தான் சொல்லாமல் இருந்தேன், நான் வித்துட்டது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இந்த தடவையும் முத்து மட்டும் மனோஜ் இந்த வேலையை விட்டு போனபோது ஆதாரமாக வச்சிருந்தார்ல, அந்த வீடியோ ஆதாரம், அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டியோட ஆதாரம், அதுக்கப்புறம் பழைய கம்பெனியோடைய ஆடியோ ஆதாரம் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சிருந்தார். அதே மாதிரி இங்கேயும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசும்போதே இது ஒரு 4 மாதமாகவே இந்த பேரில் தான் இருக்காமா. அப்போ ஆரம்பித்து 1.5 மாதத்துக்குள்ளே அதை வித்துட்டு திருப்பி உங்கள் பேரில் பேரெல்லாம் தூக்கியாச்சு. ஆனால் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்து இப்போ மாட்டின உடனே சொல்லலாம் நினச்சேன், சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி வேறனே சமாளிக்குது இந்த பொண்ணு. இது பக்கா ஃப்ராடு. எப்படி மனோஜ் ஃப்ராடோ அதே மாதிரி ஃப்ராடுன்னு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாலும் அங்கெல்லாம் அடைச்சிக்கிட்டே இருந்தார் முத்து. அப்படின்னா முதல் தடவையாக ரோஹினி மேலே ஒரு சந்தேகம், ஒரு பயம் ரெண்டுமே வரப்போகுது விஜயாவுக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம். மலேசியாவிலேருந்து மாமன் ஒருத்தர் கூட்டு இருந்தார். அவர் மலேசியாக்காரர் மாதிரியே பேசவே இல்லை. அவர் நடந்துக்கிட்டது, பேசினது, பண்ணது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் தான் இருந்துச்சு. இதே சமயத்தில் இப்போ புதுசாக பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு புது பொய்யை வேறு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தையும் யோசிச்சு இப்போ டக்குன்னு உன்னை போய் நம்பினேன் நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால ரோஹிணி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நடந்தால் அது உடனடியாக நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா இதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பிரவுன் மணி சிக்குவார், சத்யா கடன் வாங்கினதை சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அடுத்தடுத்து சொல்ல என்னென்ன நடக்க போகுது கதையில் அப்படின்னு பார்க்கறது தான் ஒரே ஆர்வமாக இருக்குது. இதுக்கு நடுவில் முத்துவும் மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிற தொழிலான டிரைவர் வேலை அண்டு பார்த்தா பூக்கடை பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதில் அவங்களுக்கு பணம் அதிகமாக வர ஆரம்பிக்க கடைசியாக சொந்த பிஸ்னஸ் இந்த வீட்டில் பண்ணுற ஒரே ஆள் அது மீனாவாக இருக்க போகிறாங்க. ஏன்னா இவர் அவர் டிரைவராக இருக்கார், ஆனால் அது கூட அவர் பிஸ்னஸ்னு வச்சுக்கலாம். இவர் இன்னும் ரவி இன்னும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக காசு வேணும். கண்டிப்பாக ஸ்ருதியோட அப்பாட்டு நிற்க போகிறார். ஸ்ருதி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, மனோஜ் வேலையே கிடைக்கல, இவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க. ரோஹினி கிட்டக்க பிஸ்னஸ்னு ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும்பொழுது விஜயா எப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து நடந்துக்க போகிறாங்க. சும்மாவே கிண்டல் பண்ணுவார் முத்து, அவர் எப்படிலாம் கிண்டல் பண்ண போகிறாருன்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா